ஒரு ஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக மாறும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இருக்கிற இந்த கிராமங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் கொடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ ஆலயங்கள் எழுந்திருக்கு. ஒரு ஆலயம் எழுப்பினால்தான் அந்த ஊருக்கு ஆசீர்வாதம். அந்த ஊரில் இருக்கிற டாஸ்மார்க்கோ, அந்த ஊரில் இருக்கின்ற பாவங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ விதமான வாலிபர்கள் மனம் திரும்புவதற்கு எல்லாவற்றிற்கும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம் எதுவென்று சொன்னால் தேவாலயம். அவருடைய பாதுகாப்பாக காணப்பட்டது. எங்கு சென்றாலும் இந்த பெட்டியை சுமந்து செல்வார்கள். இந்த பெட்டிதான் தேவன் அவர்களை சந்திக்கக்கூடிய இந்த வசனமே விளக்கை போன்றது. இந்த வசனமே எப்படி போன்றது? விளக்கை போன்றது. ஆகவேதான் இந்த வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? வேத வசனத்தின் மூலமாக வருகிறது. நல்லா கவனிங்க. இந்த இரண்டாம் உலக யுத்தம் வேலை மறுபடியும் இந்த உலக யுத்தம் நடைபெற்றால் அநேகர் சொல்லுகிறார், நிறைய பேர் சொல்றாங்க தண்ணீர் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, நல்ல காற்று கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுன்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது வேதம் கிடைக்காத பஞ்சம் உண்டாகும். அல்லேலூயா. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதமே கிடைக்காத ஒரு நாள் உண்டாகும். மனிதன் என்ன செய்வான்? மத்தேயு 24 நாம் வாசிக்கிறோம்ல, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லி. அது எப்படி நடக்குமா? நாம சாப்பாடு எடுத்துட்டு போறோம், ஒரு 2 இட்லி எடுத்துட்டு போனா அந்த 2 இட்லிக்காக நம்ம கொலை பண்ணிட்டு அந்த இட்லி எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடிய நாள் வருமா? பிலிப்பாஸ் எப்படி யோசிக்கிறாரு, எங்கடா போய் இட்லி வாங்க? கிரியோன்லாம் வாங்க போயிருக்கிறான் சாப்பாடு, வர வழியில அடிச்சு சாவடிச்சுட்டு இந்த பிரியாணி தூக்கிட்டு போ, இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் இதுதான் ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். அந்த நாட்கள்ல சூரியன் ஒளியை கொடுக்காது. அந்த சூரியனுடைய ரேஸ் நேரடியா தாக்குமா. முகத்தெல்லாம் எல்லாருக்கும் எப்படி ஆயிடும் அப்படின்னா, இந்த சும்மா ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஆகுதுல்ல, மூஞ்செல்லாம் விகாரமாக மாறிப்போம், பிசாசு மாதிரி எல்லோரும் மாறி போவார்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே வேதமே மனிதனுக்கு கிடைக்காத ஒரு நாள் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். அல்லேலூயா. நாம் யாத்ராகமத்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யாத்ராகமத்திலே 20ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்த சட்டங்கள் அல்லது நியாயப்பிரமாணம் எப்படி நடக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை விலக்கி ஆக்கியோன் சொல்லியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி, ஆசரிப்பு கூடாரத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும், ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்று பொருட்களுடைய அல்லது கடவுள் நியமிக்கப்பட்ட அந்த பொருட்களை எப்படி செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், யார் பலியிட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று நாம் பார்க்கிறோம். இதுவரை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு கூட நிரந்தரமாக இருந்தாரா என்றால் இல்லை. பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அவர்களை நடத்தி வந்தார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்தி வந்தார். நேரடியாக ஆண்டவர் தொடர்பு கொள்ளவில்லை, மோசேயின் மூலமாக ஆண்டவர் பேசினார். அவர்கள் பிரயாணிகளாக இருந்தார்கள். பிரயாணப்பட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. வர வழியில அங்கங்க ஒவ்வொரு ஊரு, எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளே அவர்கள் முறையிடும் போது, அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போதோ, உணவு தேவைப்படும் போதோ, அல்லது அவர்களுடைய கால் நடைகள் அல்லது அவங்க நடந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவங்களுக்கு வந்து அங்கங்க உதவி செஞ்சார். ஆனா இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வாசம் பண்ண, இனிமேல நான் வந்து அங்கங்க இல்ல, நான் ஒரு இடத்துல வாசம் பண்ண, தொடர்ந்து அவங்களோடு கூட நான் பேசுவதற்கு ஒரு ஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக மாறும். இந்த ஆசரிப்பு கூடாரம் கூட ஒரு பரலோகத்தின் மாதிரியை போலதான் ஆண்டவர் மோசேயின் மூலமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் சொல்லும் போதே யார் இந்த கூடாரத்தை கட்டுவ வேண்டும், எங்கிருந்து பொருட்கள் வர வேண்டும், யார் இந்த பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதலாவதாக சொல்லுகிறார். 1-7 வரை வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேயின் மூலமாக, நான் வந்து ஒரு ஸ்தலத்தை கட்டணும், நான் சொல்றபடிலாம் நீ கட்டணும், நான் என்னெல்லாம் சொல்றேனோ அந்த மாதிரி தான் நீ கட்டணும். ஆனா அதுக்கு முன்னாடி இதை கட்டுவதற்கான எல்லா பொருட்களையும் மக்களிடத்திலிருந்து நீ பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம கூட வந்து ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். கடவுளுக்கென்று ஒரு ஆராதனை கூடம், ஜெப வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் யாரை அணுகுகிறோம்? எங்கேயாவது ஸ்தாபனத்துல பணம் கொடுப்பாங்களா, அல்லது யாராவது பணம் வைத்திருக்கிறவங்க யாராவது கொடுப்பாங்களான்னு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யார் கடவுளால் விடுதலையாக்கப்பட்டார்களோ, யார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களிடத்திலிருந்து தான் நாம் பொருட்களை வாங்கி கட்ட வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெறப் போகிறார்கள். ஆகவேதான் நீங்க முதலாவது வசனத்திலே இப்படி வாசிக்கலாம். யாத்ராம் 25:1 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையை கொண்டு வரும்படி அவனுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. இங்க வாசிக்கிறோம், மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் நீ காணிக்கையை வாங்கு என்று சொல்கிறார். அல்லேலூயா. வாங்குறது கூட யார்கிட்ட தான் வாங்கணுமா? இந்த மனசுல நெருடலை வச்சுக்கிட்டு பணமே என்ன பண்ணக்கூடாது, அவங்கிட்ட வாங்கவே கூடாது. கொடுக்கிறதுல நாம முழு இருதயத்தோடு யாருக்கு கொடுக்கிறோம் என்ற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். ஆகவேதான் முதல் காணிக்கையை கொடுத்த காயேன் ஆபேல் அவர்கள் கொடுத்த காணிக்கையை பார்க்கும்போது ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, ஒருவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது. ஏன் நிராகரிக்கப்படுகிறது? அதற்கு பல காரணங்கள் சொல்லி இருந்தாலும், ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது கொடுக்கக்கூடியவர்கள் உற்சாகமாக, மனதிலே எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் கடவுளுக்காக வாரி இறைக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 7-10 வரை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வாசிக்கலாம். அவனவன்
விசனமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். இங்க என்ன சொல்ல வர்றாரு பவுல்? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அப்படின்னா என்னன்னா, நீ கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போலாம், அது உன் விருப்பம். நீ கொடுன்னு ஆண்டவர் என்ன பண்ணல, உன்னை ஃபோர்ஸும் பண்ணல. நீ கொடுக்காம இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல. உன் மனசுல என்ன விருப்பமோ அதை நீ என்ன பண்ணு, கொடுன்னு சொல்றார். ஆனா அதுக்கு பின்னாடி பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பிரியமா இருப்பாராம். நீ கஞ்சத்தனம் பண்ணா உன்கிட்ட பிரியமா இருக்க மாட்டார் ஆண்டவர். நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, பணம் நிறைய வந்தா நான் நிறைய கொடுப்பேன், அப்போ கட்டும், அப்போ ஆண்டவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி கிடையாது. வசனத்தில் சொல்ற கடவுளுக்கு நீ கொடுத்தா ஆண்டவர் பிரியமா இருப்பார். ரெண்டாவது சொல்ற, அடுத்து வாசிங்க. மேலும் அதோட நிறுத்தல, கடவுள் பிரியமா இருப்பார் என்று பவுல் அந்த சப்ஜெக்டை அதோடு கூட நிறுத்தவில்லை. திரும்பவும் அவர் தொடர்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும், பாத்தீங்களா, சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமா. நமக்கு என்ன பிரச்சனை, நாம என்ன அடிக்கடி நாம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இதுல குறை அதுல குறைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எதுலையுமே குறை இருக்க கூடாதுன்னா, நான் இருக்கிறதெல்லாம் கடவுளுக்கு என்ன பண்ணும், மனப்பூர்வமா கொடுக்கணும். இந்த இருதயம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுனாலே அவன் தான் தேவனுடைய இருதயத்துடையவனாக இருக்கிறான் என்பது பொருள். இந்த உலகத்துல எவன் கஞ்சத்தனம் பண்றானோ, எவன் பிசினித்தனம் பண்றானோ, அவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல, சாபம் தான் வரும். வேதம் சொல்லுகிறது, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறது அல்லது பல விதங்களிலே சேமித்து நாம் வைப்போம் என்றால் அந்த பணம் நமக்கு சாபமாக மாறும். அதற்கு கீழே மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், வாசிங்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று. அல்லேலூயா. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்குமா? அல்லேலூயா. தான் வசனம் சொல். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். உலகத்துல நாம என்னத்தை கொண்டு போறோம்? ஒண்ணுமே கிடையாது. என் பாக்கெட்ல இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் இருக்குது, இன்னைக்கு நான் போனா அந்த 1 லட்ச ரூபாயை நான் மேல கொண்டு போக முடியாது. வாரி இறைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். இருப்பதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற பாத்திரங்கள். இப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படும்? கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளால் விடுதலை பெற்றவர்கள், கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு கடவுளுக்கு கொடுக்கிறார்களோ அதை பொறுத்துதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பணி இந்த சமுதாயத்தில் விரிவடையும். அல்லேலூயா. இன்னும் அநேக இடத்துல ஆலயங்கள் இல்லை. மக்கள் சுதந்திரமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஸ்தலங்கள் கிடையாது. மரத்தடியிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வாடகை வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கொடுக்கறவங்களே கிடையாது. கொடுக்கறதுல கூட என்னன்னா, நல்ல ஊழியத்துக்கு தான் நான் கொடுப்பேன். ஊழியத்துல என்ன ஊழியம்? நல்ல ஊழியம், பார்த்துக்கிறது. நல்ல ஊழியம், கெட்ட ஊழியம், பெரிய ஊழியம், சின்ன ஊழியம், இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்ன ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னா, கொடுக்க கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு போகும். ஊழியம்னாலே நல்லதுதான். அதுல என்ன நல்ல ஊழியம், கெட்ட ஊழியம்?
500 ரூபா கொடுத்துட்டு 500 கேள்விகளை கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வேதாகமத்தில் இந்த கொடுப்பதை பற்றி இன்னும் ஆழமாய் சொல்லுகிறார். நீங்க இன்னொரு இடத்துல வாசிங்க, அதே 2 கொரிந்தியர் 8. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், கவனிய, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும், 2வது கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவம் நாம் நினைப்பதை போல அல்ல. அந்த காலங்களிலே நீரோ மன்னனை போன்ற கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவன் இருந்தார்கள். இயேசுவை பற்றி சொன்னால் உடனே அவர்கள் மரணத்திற்கு உட்படுவார்கள், மிருகங்களுக்கு இரையாகுவார்கள், இல்லை என்றால் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள், விஷ ஜந்துக்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போகப்படுவார்கள். அப்படிப்பட்ட உபத்திரவத்தை சந்தித்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், 2வது சொல்லப்படுவது கொடிய தரித்திரம், வாழ்வதற்கே வழி கிடையாது, சாப்பிடுவதற்கே வழி கிடையாது, ஆனாலும் கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டும். அவர்கள் எப்படி கொடுக்கிறாங்களா? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய், திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு மிஞ்சி அவர்கள் கொடுத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனதுடையவர்கள் மிகவும் குறைவு. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் பலவிதமான போதனைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஊழியங்களில் கூட வித்தியாசத்தை பார்த்து கொண்டு இன்றைக்கு சொந்த மண்ணிலே, தமிழ்நாட்டிலே திருச்சபை இல்லாத எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. சொந்த மாவட்டத்தில் திருச்சபை இல்லாத எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. சொந்த கிராமங்களில் திருச்சபை இல்லாத எவ்வளவோ கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து வட மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லது வெளி தேசத்திற்கு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இங்கிருந்து இஸ்ரேல் தேசத்திலே ஜெப கூடாரம் கட்ட வேண்டும் என்று காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இருக்கிற இந்த கிராமங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது, ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் கொடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ ஆலயங்கள் எழும்பிருக்கும். ஒரு ஆலயம் எழும்பினால்தான் அந்த ஊருக்கு ஆசீர்வாதம். அந்த ஊரிலே இருக்கிற டாஸ்மார்க்கோ, அந்த ஊரில் இருக்கின்ற பாவங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ விதமான வாலிபர்கள் மனம் திரும்புவதற்கு, எல்லாவற்றிற்கும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம் எது என்று சொன்னால் தேவாலயம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் சாதாரணமாக நாம் எண்ணக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்கு மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது, அவர்களிடத்திலிருந்து காணிக்கையை வாங்கு, பொன்னையும் வெள்ளியும் வெண்கலத்தையும் என்னெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். 2வது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. யாத்ராகம் 25 10 11. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழமும், அதன் அகலம் 1.5 முழமும், அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசுப்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி, அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி, அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து,
அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படியாக தைத்து. 16வது வசனம் வரை இங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. சித்தீம் மரத்தினால் ஒரு பெட்டியை நீ செய்வாயாக. அதுக்குள்ளார பொன் தகட்டினால் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண, எல்லாமே தங்கத்தினால் மூடப்பட வேண்டும். அந்த வெளியில 4 வளையங்கள், அந்த வளையங்கள்ல தூக்கிட்டு போறதுக்கு 2 தண்டுகள். நீங்க நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம், பிக்சர்ஸ் கூகுள்ல போட்டீங்கன்னா கூட ஆர்க் ஆஃப் கவனன்ட்னு போட்டீங்கன்னா வரும், உடன்படிக்கை பெட்டின்னு வரும். இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளார என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு, அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே பார்க்கும்போது 2 கேருபீன்கள் இருக்கு. ஆகவே இந்த கேருபீன்கள் எப்படி இவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், அங்க இருக்கிற அந்த பொன்னை அவர்கள் அடித்து அடித்து அதையே அவர்கள் உருவாக்க, தனியாக ஒரு பொருளாக செய்து வைக்கவில்லை. அதையே அவர்கள் அடித்து அதை என்ன பண்ணும், கேருபீனாக அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கட்டளையிட்டார். எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி மனுக்குலத்திற்காக அவர் பாடுபட்டு நம்மை காப்பாற்றுவதற்கு, கேருபீன் என்றால் காப்பாற்றக்கூடிய ஒரு அடையாளமாக தான் நாம் பார்க்க முடியும். பாதுகாப்பின் அடையாளம் எங்கே நாம் பார்க்கிறோம்? ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் கேருபீனை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். 24, 29 சொல்லப்பட்டது. அங்கே மனிதர்களை அவர் துரத்தி கேருபீன்களை சுடரொளி பட்டயங்களோடு கூட அவர் அமர்த்தினார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி இது ஒரு பாதுகாப்பின் அடையாளமோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பின் அடையாளமாக அவர் நமக்காக பாடுபட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க எபிரேயர் 9:5. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. எபிரேயர் 9:7 வாசிங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஒற்ற சுடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்ந்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலையில் இருந்தது. அல்லேலூயா. அப்ப அதுக்குள்ளார ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் என்னன்னா அடையாளம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2 கற்பலைகள், ஆரோனின் தொழித்த கோல். இது ஒரு ரகசியத்தை குறிக்கிறது. எப்படி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இந்த ரகசியம் இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளாகவும் ஆண்டவர் தெய்வீக வல்லமைகளை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நீங்க பார்க்கும்போது இந்த பெட்டி இஸ்ரேல் மக்களுடைய பாதுகாப்பாக காணப்பட்டது. எங்கு சென்றாலும் இந்த பெட்டியை சுமந்து செல்வார்கள். இந்த பெட்டி தான் தேவன் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியமாக அவர்களுக்கு இருந்தது. அவர் நம்பிக்கை எல்லாம் எதிலே தான் இருந்தது என்று சொன்னால் இந்த பெட்டியின் மேலதான் இருந்தது. இந்த பெட்டிக்கு உடன்படிக்கை பெட்டி மட்டுமல்ல, பல பெயர்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது முதலாவதாக யாத்ராகமம் 25 22வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து. சாட்சி பெட்டி என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே உடன்படிக்கை பெட்டியை சாட்சி பெட்டி, இதுதான் இவர்களுக்கு சாட்சி. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி எது என்றால் இந்த உடன்படிக்கை பெட்டி தான். அவை எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி தான் கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக அமைந்ததோ, அதை போல
ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாம் தான் கடவுள் இந்த பூமியில் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நாம சும்மா ஏதோ கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்துவம் என்பது மற்றவர்களைப் போல சடங்குகளை உள்ளடக்கியது அல்ல. கிறிஸ்துவம் என்பது இந்த உலகத்திற்கு நாம் எல்லாம் சாட்சிகள். இயேசுவுக்கு சாட்சிகள், வேதத்திற்கு சாட்சிகள், கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் தான் சாட்சிகள். அதை முதலாவதாக நான் நம்ப வேண்டும். சும்மா வாழ்வது கிடையாது, ஏதோ ஆராதனை நடத்துவது கிடையாது, வேதத்தை வைத்துக் கொண்டு வாழ்வது அல்ல. நாம் நம்முடைய கிராமங்களிலே சாட்சியாக வாழ வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தால் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கே நம்ம தான் சாட்சி. அல்லேலூயா சொல்லாமா? உலகத்துக்கே நம்ம தான் சாட்சி. நாம சாதாரணமாக போகக்கூடாது. நாம போகும்போதே நான் கிறிஸ்துவின் சாட்சியாக இந்த கிராமத்திலே நடமாடுகிறேன், ஊழியம் செய்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு கூட நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 35:3 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதைச் சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும். இங்கே 2வது வாசிக்கிறோம், இது பரிசுத்த பெட்டி. அல்லேலூயா. இது சாட்சியின் பெட்டி, பரிசுத்த பெட்டி என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7-8 பார்க்கும்போது ஊசா என்பவன் இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து வரும்போது அது கீழே விழுந்து விடும் என்று சொல்லி தவறுதலாக அவன் தொட்ட போது கர்த்தர் அவன் மேல் கோபமுற்று அவனை அடித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. சாதாரணமாக அல்ல, இந்த பெட்டி பரிசுத்த பெட்டி என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை கூட சாதாரணமான வாழ்க்கை அல்ல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்தத்தை நாம் முதல் அந்த பிரதானத்திலே நாம் வைக்க வேண்டும். இல்லை என்றால் நமது வாழ்க்கை என்ன ஆகும்? எப்படி ஊசா அடிக்கப்பட்டானோ அதே போல நாமும் அடிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் இந்த பெட்டியை குறித்து பார்க்கும்போது இது தேவனுக்கு சொந்தமான பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லி அவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டார்கள். வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுக்குரியவர்கள். அவர்கள் கடவுளுக்கேற்ற காரியத்தை தான் செய்ய வேண்டும் என்பதற்கு இது சாட்சியாக இருக்கிறது. 3வதாக சங்கீதம் 132:8 வாசிங்க. சங்கீதம் 132:8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்கு எழுந்தருளும். வல்லமை விளங்கும் பெட்டி. அல்லேலூயா. இது அடுத்து என்ன பெட்டியா? அது வல்லமை விளங்கும் பெட்டி. எங்கெல்லாம் போருக்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பெட்டியை சுமந்து செல்வார்கள். இந்த பெட்டி இவர்களோடு இருந்தால் கடவுள் எங்களுக்கு வல்லமையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. மோசே விதமாய் ஜெபிக்கிறார். வாசிங்க, மோசேயுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33-36. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன் சென்றது. இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும். மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளும் என்று அவர் தொடங்குகிறார். வாசிங்க. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய
இஸ்ரவேலினிடத்தில் திரும்புவீராக. முதல்ல என்ன சொல்றார் மோசே? முதல்ல என்ன சொன்னாரு? எழும்புவீராக. அவர் ஜெபிக்கிறார், எழும்புவீராக, எதிரிகளை முறியடிப்பதற்கு நீ எழும்புவீராக என்று துவங்குகிறார். அதற்கு பிறகு அந்த யுத்தம் முடிந்த உடனேயே திரும்புவீராக என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இது வல்லமை விளங்கும் பெட்டி. நாம் யோசுவா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 4வது அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்து சென்ற போது யோர்தான் நதியிலே கால் வைத்த போது அந்த நதி 2ஆக பிளந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வல்லமை ஆண்டவர் அந்த பெட்டியிலிருந்து விளங்க செய்தார். நாமும் கூட வல்லமை உள்ளவர்களாக ஆண்டவர் இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு சத்துருக்களை சிதறடிக்க கூடியவராக, சத்துருக்கள் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எழுதுகின்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்மை கொண்டே ஆண்டவர் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம், அதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம். அதான் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவானது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எதுவும் என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17-19 வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பேதுரு யோவான் இடத்தெல்லாம் சொல்லுறாங்க, இயேசுவை பற்றி நீங்கள் போதிக்க கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லி. அவர்கள் அப்பொழுது சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மனுஷனை பிரியப்படுத்துவதா தேவனை பிரியப்படுத்துவதா? எந்த மக்களை பார்த்து பயந்தார்களோ அதே இடத்திலேயே கடவுள் வல்லமையுடையவர் என்பதை நிரூபிக்கக்கூடியவர்களாக அவர்கள் அந்த இடத்துல எழும்பினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த பெட்டி ஆண்டவருக்கு அடையாளம், அதே நேரத்தில் இந்த பெட்டி நமக்கும் அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் செய்யும் போது எதுல செய்யணும், என்னெல்லாம் உள்ள இருக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய ஒரு காரியம் சொல்றாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு தெரியல, யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. தாவீது பெலிஸ்தரிலிருந்து கொண்டு வரார், அப்புறம் ஆலயத்துல வைக்கப்படுது. இப்படி பல இடங்கள்ல இருந்த பெட்டி இப்ப எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி. ஆனா வேதாகம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்திலே ஆலயம் திறக்கப்பட்டது, அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக இங்கே வாசிக்கிறோம். மோசேக்கும் யோவானுக்கும் எவ்வளவோ 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கடந்து போனது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசரிப்பு கூடாரம் என்பது பரலோகத்தின் ஒரு நிழல், ஒரு மாதிரி. ஆகவேதான் எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது அல்லது அங்க வைக்க வேண்டும் என்று மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னாரோ, வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் தரிசனமாக பார்க்கிறார், பரலோகத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று சொல்லி. எதுவுமே நீ பைபிளை வாசிங்கன்னா அது ஒன்றுக்கொன்று ஜோடியாக இருக்கும். வசனம் எங்கேயுமே நம்மள குழப்பாது, நாம தான் குழம்புறோம். நிறைய நேரத்தில் இந்த வசனங்களை டிபேட் பண்றதுக்காக தேவையில்லாதெல்லாம் மனிதன் கொண்டு வரான். ஆனா வசனம் நம்மை ஒருபோது என்ன பண்ணாரு? குழப்பாது. இரண்டாவது நாம் வாசிக்கும் போது இங்கே யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்கலாம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. இங்கே கிருபாசனத்தை செய்வாயாக என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபாசனம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவர் இங்குதான் அவர் நம்மை சந்திப்பதாக இந்த வேத வசனத்தின் மூலமாய் குறிப்பிடுகிறார். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கிருபாசனம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, அவர் நமக்காக கிருபாதார பலியானார் என்பதற்கு
ஒரு அடையாளமாக இந்த கிருபாசனம் இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14, 15. கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தில் தெளித்துன்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. எதுல தெளித்து? மனிதனுடைய பாவத்தை அல்லது அவனுடைய அக்கிரமத்தை நீக்குவதற்கு அந்த ஆசாரியன் ரத்தத்தை தோய்த்து கிருபாசனத்தின் மேலே தெளித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ரோமர் 3ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25, 26. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளக்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாகர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். மனிதனுடைய பாவத்திற்காக அவரே கிருபாதார பலியானார் என்று ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி. அல்லேலூயா. நம்ம பாவம் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான். அல்லேலூயா. 1 யோவான்ல 4:10 வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே உண்டாயிருக்கிறது. அவர் நம்ம வைத்த அன்பினாலே, இந்த கிருபையை அன்பினாலதான் உண்டாகுது. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகி தேவன் அவர் சில இடங்களில் அவருடைய கோபம் 1 நிமிஷம் அப்படிதான் வாசிக்கிறோம். கோபப்படுவார்னா கோபப்படுவார். ஒரு இடத்துல வாசிக்கிறோம் அவர் பட்சிக்கிற அக்கினின்னு வாசிக்கிறோம். அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் அன்புள்ள தேவன். அந்த அன்பினால் தான் கிருபை உண்டானது. அந்த கிருபையினால் தான் இயேசு அனுப்பப்பட்டார். ஆகவேதான் அவர் கிருபாதார பலியாக நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்திற்காக அவர் பலியானார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த கிருபாசனம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் பலியாவதை முன் அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. சீத்தி மரத்தினால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவுது. அது பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனை உண்டாக்கி. கவனிங்க, இங்க ஒரு மேஜை செய்ய சொல்லுகிறார். சமூக தப்பு மேஜை என்று சொல்லுவார்கள். ஆசாரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டி, அதுல கிருபாசனத்தை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு மேஜையை பற்றி பார்க்கும். இந்த மேஜையை குறித்து நாம் பார்க்கும்போது இது ஒரு லேவியர்கள், அந்த லேவியர்கள் தான் இந்த மேஜையில் இருக்கிற அப்பத்தை என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5 to 9 வரைக்கும் வாசிங்க.
லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5-9. நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜை, அந்த மேஜை தான் இந்த மேஜை, இந்த பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக 6 ஒரு புறம், இன்னொரு 6 ஒரு புறம், 2 அடுக்காக வைப்பாயாக. வாசிங்க. ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கின் இடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கு ஏற்ற தகனபலியாய் இருக்கும். ஆமென். இங்கே வாசிக்கிறோம் 2 அடுக்காக வைக்கணும். அது யார்தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியர்கள் தான் உண்ண முடியும். ஆகவேதான் நாம் தாவீது பசியா இருந்த போது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 5-6 வாசி. 21:5-6. 1 சாமுவேல் 21:5-6 வாசி. தாவீது அபியாத்தார் என்னும் ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுவதற்கு முன் நேற்றும் முந்தநாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விலக்காய் இருந்தார்கள், நாங்கள் பரிசுத்தமாக தான் இருந்தோம் என்று தாவீது சொல்லுகிறார். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாய் இருக்கிறது. இன்றைய தினம் வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேறு அப்பம் அங்கு இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அல்லேலூயா. அவர்கள் பசியா இருந்த போது, அவர்களுக்கு வேறு அப்பம் இல்லாத சூழ்நிலையில இந்த சமூக அப்பம் ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய, பரிசுத்தமானவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டதை தாவீதும் அவருடைய தோழர்களும் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. அதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கோடிட்டு காண்பிக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3-4. அதற்காக தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்தின் அப்பங்களை தானே கண்ணோடு இருந்தவரும் புசித்தார்களே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சமூக தப்பு என்பது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். அது யார் தான் சாப்பிடணும்? ஆசாரியர் தான் சாப்பிடணும். அவைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதைதான் பவுல் கொரிந்தியருக்கு வரும்போது சொல்லுகிறார், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், யார் உண்ணக்கூடாது என்று நியமங்கள் இருந்ததோ அதையெல்லாம் மாற்றி இயேசுனுடைய சரீரம் எல்லாருக்காகவும் பிற்கப்படுகிறதற்கு ஒரு அடையாளமாக இந்த சமூக தப்பத்தின் மேஜை காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த அப்பம் இவங்களுக்கு மட்டும்தாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டையே இயேசு மாத்தினார். எப்படி மாத்தினார் என்று சொன்னால், அவரையே அவர் தன்னுடைய சரீரத்தையே நமக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நாம மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை நாம் பங்கெடுக்கிறோம். அதிலே அப்பத்தை நாம் கொடுக்கும் போது, இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று நாம் கொடுக்கிறோம். இந்த நியமங்கள் எப்படி உண்டானது? இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டதினாலே, இயேசு நமக்காக இந்த பூமியில உயிர் கொடுத்ததினாலே. இல்லை என்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்ததை போலதான் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே அப்பத்தை புசிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் மட்டுமே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கருதி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவருடைய சரீரத்தையே கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எந்த அளவுக்கு மனு குலத்திற்காக நம்முடைய சரீரத்தை நாம் தியாகம் செய்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க.
அவங்களுக்காக நம்முடைய உடல் உழைப்பு அல்லது அவர்களுக்காக நாம் எந்த அளவிற்கு துன்பப்படுகிறோம் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது யாத்ராம் 25ஆம் அதிகாரம் 31 40 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, 28 பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். இங்கே குத்து விளக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், சமூக தப்பு மேஜை, அதன் பிறகு இங்க பார்க்கிறோம் என்னது குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த படங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு பக்கம் 3 இன்னொரு பக்கம் 3 இருக்கும். 6 இதுவா இருக்கும் படம் நீங்க பார்க்கலாம். இதுல கூகுள்ல நீங்க போட்டு பார்த்தாலே குத்து விளக்கினுடைய அந்த படத்தை எல்லாம் உங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நானே உலகத்திற்கு ஒளி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களையும், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களையும் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அல்லேலூயா. அவர் வந்து சொல்றாரு, குத்து விளக்கு என்பது கடவுள் மாத்திரமல்ல, சபையே விளக்குதான். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் என்ன பண்ண மாட்டான், மூடி வைக்க மாட்டானே. யாராவது மூடி வைப்பாங்களா விளக்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து மலை மேல் உள்ள பட்டணத்தை போல நீங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் இவ்விதமாய் ஜெபிக்கிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 18:28 வாசிக்கலாம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் விளக்கை ஏற்றுவீர். சங்கீதக்காரன் சொல்றான், நம்ம தான் விளக்கு, சபைதான் விளக்கு. ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கின்ற விளக்கு ஒரு பக்கம் கடவுளுடைய வெளிச்சத்தை அது பிரதிபலிக்கிறது. இரண்டாவது, நாமே விளக்காக இந்த பூமியில பிரகாசிக்க வேண்டும். யோவான் ஸ்நானத்தை பற்றி வாசிக்கும் போது யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நாம் விளக்காய் இருந்தால் மற்றவர்கள் அந்த விளக்கிலே கலிகூற மனதாய் இருப்பார்கள், நம்மிடத்துல சேர மனதாய் இருப்பார்கள், நம்மிடத்துல ஐக்கியம் கொள்ள மனதா இருப்பார்கள், நம்மை தேடி வருவார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களும் ஆசாரியரும் உன்னை தேடி வருவார்கள். உன் ஒளியின் இடத்துல யாரெல்லாம் வருவாங்களா? நீ ஒளியா இருந்தாதான் வருவாங்க. உன் விளக்கு எரிந்து கொண்டால் தான் வருவார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது தெளிவா. நாமே விளக்கு. நிறைய நேரத்தில் அதை நாம் என்ன பண்ணிடுறோம், இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் சரியாத்தல் 132:17 இல்ல 7 தெரியல. அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வேதமே வெளிச்சம், கட்டளையே எது விளக்கு? கட்டளையே விளக்கு. நான் வைத்திருக்கிற பைபிள் தான் விளக்கு. எந்த மனிதன் இந்த வசனத்தை வாசிக்கிறானோ அவன் வாழ்க்கை ஆண்டவர் வழி நடத்துவார்.
கர்த்தருடைய வேதம் மனிதனுடைய பாதைக்கு எப்படி இருக்குமா? தீபமா இருக்கு. அது கால்களுக்கு தீபம், அல்லேலூயா, பாதைக்கு வெளிச்சம். அப்ப இந்த வேதம் தான் வெளிச்சம். இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையில. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளல்ல ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். விளக்கை போல வசனத்தை, அல்லேலூயா, பேதுரு சொல்றாரு, இந்த வசனமே விளக்கை போன்றது. இந்த வசனமே எப்படி போன்றது? விளக்கை போன்றது. ஆகவேதான் இந்த வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? வேத வசனத்தின் மூலமாக வருகிறது. நல்லா கவனிங்க. இந்த 2ஆம் உலக யுத்தம், ஒருவேளை மறுபடியும் இந்த உலக யுத்தம் நடைபெற்றால் அநேகர் சொல்லுகிறார்கள், கவனிங்க, அவர் உட்காருவார், நிறைய பேர் சொல்றாங்க தண்ணீர் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, நல்ல காற்று கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுன்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது வேதம் கிடைக்காத பஞ்சம் உண்டாகும். அல்லேலூயா. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதமே கிடைக்காத ஒரு நாள் உண்டாகும். மனிதன் என்ன செய்வான்? மத்தேயு 24 நாம் வாசிக்கிறோம்ல, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லி. அது எப்படி நடக்குமா? நாம சாப்பாடு எடுத்துட்டு போறோம், ஒரு 2 இட்லி எடுத்துட்டு போனா அந்த 2 இட்லிக்காக நம்ம கொலை பண்ணிட்டு அந்த இட்லி எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடிய நாள் வருமா? பிலிப் பாஸ்டர் இப்ப யோசிக்கிறாரு, எங்கடா போய் இட்லி வாங்க. இப்ப கிதியோன்லாம் வாங்க போயிருக்கிறான் சாப்பாடு, வர வழியில அடிச்சு சாவடிச்சுட்டு அந்த பிரியாணி தூக்கிட்டு போ. இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் இதுதான் ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அந்த நாட்கள்ல சூரியன் ஒளியை கொடுக்காது. அந்த சூரியனுடைய ரேஸ் நேரடியா தாக்குமா. முகத்தெல்லாம் எல்லாருக்கும் எப்படி ஆயிடும் அப்படின்னா, இந்த சும்மா ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஆகுதுல்ல, மூஞ்செல்லாம் விகாரமாக மாறிப்போம், பிசாசு மாதிரி எல்லோரும் மாறி போவார்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே வேதமே மனிதனுக்கு கிடைக்காத ஒரு நாள் உண்டாகும். அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன். புக் ஆஃப் எலைன்னு ஒரு படம், புக் ஆஃப் எலை அப்படின்னு ஒரு படம், நீங்க போட்டு கூட பாருங்க யூடியூப்ல. வேதத்தை சார்ந்த நிறைய படம், த மேட்ரிக்ஸ், இதெல்லாம் பைபிள் சார்ந்த படம். ஜான் கான்ஸ்டன்டைன் ஒரு படம். இது இங்கிலீஷ் படம்ன்றனால அவன் அதுக்கு கலாச்சாரத்தின் படி தான் எடுப்பான், சிகரெட் அடிப்பானுங்க எல்லாம் இருக்கும். ஆனாலும் அது வேதத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த த புக் ஆஃப் எலி என்ற படத்துல கண்ணு தெரியாத பார்வையற்ற ஒருத்தன் ஒரு புக்கை தேடி அலைவான். புரியுதா உங்களுக்கு? அந்த புக்கு தான் இந்த மனுக்குலத்தையே காப்பாற்றும் அப்படின்ற உண்மையை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக அவன் பயங்கர பாடுபடுவான். என்னென்னமோ நடக்கும். கடைசியில தான் சொல்லுவாங்க அந்த புக்கு என்ன புக்குனா அதுதான் பைபிள் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல ஒரே ஒரு பைபிளை காப்பாத்துறதுக்கு கூட நாம எல்லாம் உயிரை கொடுக்கக்கூடிய நாட்கள் வந்தாலும் வரலாம். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கெல்லாம் நாம சர்வசாதாரணமா நினைக்கிறோம். இன்னைக்கு கூட யாரும் பைபிள் வாசிக்காம இங்க உட்கார்ந்துருக்கலாம். பைபிளே வாசிக்காம இங்க என்ன பண்ணிருக்கலாம், உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஒரு நாள் இந்த வசனம் ஒரு பைபிள் நமக்கு கிடைக்கிறதே பெரிய பாடு. இன்னைக்கு பைபிள் சொசைட்டில பைபிளை பிரிண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? இதெல்லாம் நாம ஏதோ ஒரு நியூஸா எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நியூஸ் கிடையாது. இதெல்லாம் நமக்கு நியூஸ் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். எவ்வளவு வேதத்தை நாம் காப்பாற்ற வேண்டுமோ அவ்வளவு காப்பாற்ற வேண்டும். இந்த சர்ச்சில் கூட யாராவது செல்போன்ல பைபிள் படிச்சாங்கன்னா அதை புடிங்கி வச்சிருங்க. இங்க கூட அதே தான். செல்போன்ல என்ன பண்ணாதீங்க,
வேதாகமத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையே நாம் எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும். செல்போன்ல தேடிக்க கூடாது. திடீர்னு ஏதாவது தேவையில்லாத படம் வந்துச்சுன்னா. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த வெளிச்சத்தை, இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் என்னது? வெளிச்சம் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி, இரண்டாவது என்ன பார்த்தோம்? கிருபாசனம், மூன்றாவது மேஜை, நான்காவது கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கும் ஆண்டவராகி தேவன் இந்த உடன்படிக்கை ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அதுல ஆண்டவர் சொல்றார், எவன்லாம் உற்சாகமா இருக்கிறானோ, மனசுல குடுக்கணும்னு இருதயத்தோடு இருக்கிறானோ, அவங்கிட்ட மட்டும் நீ காணிக்க வாங்க என்று சொல்லுகிறான். ஆகவே ஆண்டுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நீ கடவுளுக்கு நாம் எப்படி கொடுக்கிறோம் என்ற அந்த ஒரு இருதயம் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக உடன்படிக்கை பெட்டி, அது கடவுளுக்கு அடையாளம், நமக்கு அடையாளம், பரலோகத்துக்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே சாட்சி உள்ளவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா, வல்லமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றும்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். மாத்திரமல்ல, இந்த கிருபாசனம் என்ற இடம் கடவுள் சந்திக்கக்கூடிய இடம். இயேசுவே நமக்கு கிருபாதார பலியாக அடிக்கப்பட்டதை, பாடுபட்டதை அது நினைவு கூறுகிறதாக இருக்கிறது. சமூக அப்ப மேஜை, இந்த அப்ப மேஜை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எல்லாருக்காகவும் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அந்த சமூக அப்ப மேஜை ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த அப்பத்தை உண்ண முடியும். ஆனால் இயேசு அதை மாற்றி காண்பித்தார். விளக்கு தண்டு என்பது வெளிச்சத்தின் அடையாளம். ஆண்டவர் வெளிச்சமாக இருந்தார். இரண்டாவது, நாமே விளக்காக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, வேதமே விளக்கு என்று சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். அவை ஆண்டவர் இந்த வாரத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்று கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த வசனின்படி எங்கள் வாழ்க்கை அமைய தேவன் கிருபை பாராட்டு. மீட்பர் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.